அனைத்துறவுகளுக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு புதிய காணொலியூடாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நீங்க இன்றைக்கு என்ன காணொலி பார்க்க போறீங்கன்னு சொன்னால், இப்பதான் மழை பெஞ்சு விட்டு இருக்குது பாருங்க. நிலம் எல்லாம் சரியான ஈரமா இருக்கு. அதோட மரங்கள் எல்லாம் நல்ல வடிவா சிரிச்சு கொண்டு இருக்கேன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா, மழை பெஞ்சு மரங்களுக்கு மேல தண்ணி எல்லாம் பட்டு நல்ல வடிவா சிரிச்சு கொண்டு மரங்கள் எல்லாம் இருக்குது. அந்த நேரத்துல நாங்கள் சுட சுட கோதுமை மாவுல பாத்தீங்கன்னு சொன்னா மெதுவடை செய்யப்படுறோம். இப்ப நாங்க பக்கண்டு செய்யறேன்னு சொன்னா, இப்ப இலகுவாக இப்ப நாங்கள் பருப்பு ஊற விடையில இல்ல உளுத்தம்பருப்பு ஊற விடையிலன்னு சொன்னால் உடனடியாக நாங்க கோதுமை மாவுல மெதுவடை சுட்டு சாப்பிடலாம். அதைத்தான் இன்றைக்கு நாங்களும் சுட சுட மெதுவடை சுட்டு ஒரு பிளேன் டீ ஊற்றி சாப்பிட போறோம். இந்த மழை குளிருக்கு சும்மா செம்மையா இருக்கும். அதோட நீங்க என்ன செய்யணும்னு சொன்னால், எங்களோட விஆர் பிளாக் யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்க. அதோட பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போற ஒவ்வொரு காணொலியுமே நீங்க தொடர்ந்து பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஓகே, நாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். இனி நான் இப்ப கோதுமை மாவுல மெதுவடை எப்படி மொறுமொறுப்பா சுட்டெடுக்க போறேன்னு சொல்லி வீடியோக்குள்ள பாருங்க. எங்களோட ஊர்ல செம மழை பாருங்கோ, அப்படி மழை பெய்யுதுன்னு சொல்லி பாருங்க. அதோட எங்களோட வாழை குழிய பாருங்க, இந்த பெரிய வாழை குழிய பாருங்க, மரத்தில் பெரிய தொத்தியோட கணக்கு பாருங்க. பார்த்தீங்களோ, நல்ல மழை பெய்யுது. அப்படி மழை பெய்யுதுன்னு பார்த்தீங்களோ, நல்ல பெரிய மழை பெய்யுது. இப்ப மெதுவடை செய்யறதுக்கு என்னென்ன பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சிருக்கிறோம்னு சொல்லி பார்ப்பேன். இது பாத்தீங்கன்னு சொன்னால், ஒரு சுண்டு கோதுமைமா பச்சைமா தான் எடுத்து வச்சிருக்கிறேன். அவிக்காத கோதுமைமா தான் எடுத்திருக்கிறேன். ஒரு சுண்டு எடுத்திருக்கிறேன் நான். அதோட பச்சை மிளகாய், கொஞ்சம் பெருஞ்சீரகம், அதோட கறிவேப்பிலை, அதோட பாத்தீங்கன்னு சொன்னால் வெங்காயத்தை சின்ன சின்ன வெட்டி வச்சிருக்கிறேன். இங்கால பாத்தீங்கன்னு சொன்னா தூளுப்பு, அதோட கொஞ்சம் அப்பச்சோடா. இவ்வளவுதான் கோதுமை மாவுல மெதுவடை சுடுறதுக்கு தேவையான பொருட்கள். முதல்ல நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், எடுத்து வச்ச கோதுமை மாவை ஒரு சட்டிக்கு போடுவோம். அதோட வெட்டி வச்ச வெங்காயத்தையும் சேர்ப்போம். அதோட வெட்டி வச்ச பச்சை மிளகாய், மற்றும் கொஞ்சம் பெருஞ்சீரகம், சின்னனா நறுக்கின கறிவேப்பிலை, அதோட கொஞ்சமா அப்பச்சோடா, அதோட தூளுப்பு. இப்ப போட்ட பொருட்களை எல்லாம் சேர்த்து நல்ல வடிவா கலந்தெடுக்கணும். அப்பதான் இந்த மாவுல உப்பெல்லாம் சேரும். அதால நல்ல வடிவா இப்படி எல்லாம் வெங்காயம் எல்லாம் இதந்து இருக்குன்னு தானே, அப்ப மாவோட சேரணும். அதெல்லாம் நல்ல வடிவா குழைச்செடுக்கணும். இப்ப கொஞ்சம் கொஞ்சம் தண்ணியா ஊற்றி நாங்கள் வடைக்கு எப்படி குழைச்செடுப்போமோ அதே போல குழைச்செடுக்கணும். எனக்கு தண்ணி அப்படியே ஊற்றக்கூடாது, கொஞ்சம் கையால தெளிச்சு தெளிச்சு குழைச்செடுக்கணும். என்ன சொன்னா, தண்ணி கூடினா வடை நல்லா வராது. அதால கொஞ்சம் கொஞ்சம் தண்ணியா தெளிச்சு தெளிச்சு குழைச்செடுப்போம். இந்த வடை நல்ல டேஸ்டா இருக்கு. நாங்க உடனே சுட்டு சாப்பிட்றதுக்கு நல்ல ஒரு சிற்றுண்டின்னு தான் சொல்லலாம் இந்த வடைய. சூப்பரா இருக்கும். அதோட மழையும் பெஞ்சு நல்ல விட்டுருக்குது, அந்த மாதிரி இருக்கு. அதோட உளுந்து இல்ல, பருப்பு இல்ல, என்னென்று வடை சுடுறன்னு கூடி கொஞ்சம் கூட யோசிக்க தேவையில்லை. இப்படி கோதுமை மாவுலயே சுட்டு சாப்பிடலாம். கோதுமை மாவு இருந்தா காணும். பச்சை மிளகாயும் கோதுமை மாவும் வெங்காயமும் பெருஞ்சீரகம் இருந்தாலே ஓகே. பக்கன நாங்க வடை சுட்டு சாப்பிடலாம். இப்ப வடைக்கு ஏற்ப நான் குழைச்சிட்டேன். இதை விட நீ தண்ணியா குழைக்க கூடாது சொன்ன, வடை உள்ளுக்கு அந்த தண்ணி பிடிப்பு மாதிரி இருக்கு. எங்களுக்கு பருவம் போதுமே சொன்னா, வடைக்கு கொஞ்சம் கட்டியா தான் குழைக்கணும். அதனால இதுவே எங்களுக்கு போதுமானது. நல்ல வடிவா பிணைஞ்சு குழைப்போம். உப்பு காணாட்டிக்கு நீங்க உப்பு கொஞ்சம் சேர்க்கலாம் பார்த்துட்டு. இப்ப கோதுமை மெதுவடைக்கு மா தயார் செய்தாரு. இனி அடுப்பை மூட்டிட்டு அதுக்கு பிறகு நாங்க வடையை தட்டி போட்டா சரி புளிச்சிடும். அதுக்கப்புறம் நாங்கள் போட்டு எடுத்தோம்னு சொன்னா கொஞ்சம் பொங்கி கொண்டு வரும். சூப்பரா இருக்கு. மூடி வச்சு விடுவோம் ஒரு இலையால அப்படியே. இப்ப 15 நிமிஷம் ஆச்சு. இனி அடுப்பை மூட்டிட்டு எண்ணெய் சட்டி அடுப்புல வச்சுட்டு இனி வடையை போட்டு இறக்குவோம். இப்ப
நெருப்பு வந்து மூட்டியாச்சு. நீ எண்ணெய் சட்டியை அடுப்புல வச்சுட்டு எண்ணெயை வந்து விடுவோம். வந்து சட்டி வந்து சூடாகுங்க. ஓ சூடாயினா அப்புறம் நான் வந்து விடுவோம். இப்ப வந்து தேங்காய் எண்ணெயை விடுவோம். நல்லா கொதிக்கட்டும். கொதிச்ச பிறகு ஒவ்வொரு வடையா தட்டி போடுவோம். சூப்பரான கோதுமை மெதுவடை. இன்னும் வந்து இப்ப நல்லா கொதிச்சுட்டு ஒவ்வொரு வடையா தட்டி போடுவோம். இலையில தட்டினா தான் நல்லா அழகா வேணும், சின்ன சின்ன வடையா. அதால இலையிலேயே பூவரசம் இலையிலேயே நான் தட்டி போட போறேன். பூவரசம் இலையிலே பிப்பி செய்து ஊதினோம். நல்ல சின்ன சின்ன வடையா தட்டி போடுவோம். சரியா? பாப்பம் மெதுவடை எப்படி வருதுண்டு. ஓ மெதுவடை மெதுவா வருது. மெதுவடை வந்து மெதுவா வந்து வேகணும். அதான் மெதுவடை. நெருப்பு வந்து எரிய கூடாது, ஒரு அளவா தான் எரியணும். மேன் சொன்னா பெண் உள்ளுக்கு வந்து வேகாம இருக்கும். அதுக்காண்டிதான் மெதுவா நெருப்பு எரிஞ்சாதான் மெதுவா வந்து வடை வேகும். இப்ப வந்து 3 வடை போட்டிருக்கிறேன். 3 வடையும் நல்லா வேகி நல்லா முறுன்னு பொரியட்டும். வடை வந்து ஒரு பக்கம் நல்லா வேகிட்டு இப்ப மற்ற பக்கம் திருப்ப போறேன். பொங்கி இருக்குது மற்ற பக்கம் திருப்புவோம். நல்லா பொங்கி இருக்கு பாத்தீங்களா? நல்ல சூப்பரா வந்திருக்கு. நல்ல பொன் கலர்ல வரணும் பொரிச்சு. நல்ல முறுமுறுண்டி இருக்கு. நல்லா வேகணும். வந்து நல்லா வெந்துட்டுது. இதை இறக்குவோம். அப்படி எண்ணெயை வடிச்சுட்டு இறக்கணும். பாத்தீங்களா அப்படி நல்ல முறுமுறுன்னு கலரா சூப்பரா வந்திருக்கு. இப்ப வந்து மெட்ட வடையில எல்லாம் தட்டி போடுவோம். இப்ப வந்து ஒருக்கா வந்து இறக்கியாச்சு போட்டு இப்ப மெட்ட தரம் வந்து போட்டிருக்கிறேன். இனி வந்து எல்லா வடையுமே சுட்டு எடுத்துட்டு பார்ப்பேன். எல்லாம் சுட்டு முடிச்சாச்சு. பாருங்க எடுத்து வச்சிருக்கிறேன். கொஞ்சம் கூட எண்ணெய் கூட இழுக்கையில வடையில சுட சுட மொறுப்பான மெதுவடை சூப்பரா சுட்டு எடுத்துட்டேன். பாருங்க வடை எப்படி இருக்குன்னு சொல்லி நல்ல மொறுப்பா இருக்குது. பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி நல்ல கிறிஸ்பியா இருக்கு. பாருங்க நல்ல மொறுப்பா நல்ல சாஃப்டா இருக்கு. பாத்தீங்களா நிறைய பச்சை மிளகாய் கருவேப்பிலை எல்லாம் போட்டதால நல்ல சாஃப்டாவும் இருக்கு. நல்ல மேலால வந்து நல்ல மொறுப்பாவும் இருக்கு. நல்ல உரைப்பாவும் இருக்கு. தெரியுமா? நிறைய பச்சை மிளகாய் தானே போட்டேனா அந்த மாதிரி இருக்கு. சூப்பரா இருக்கு. இப்ப சாப்பிட இல்லையோ? சாப்பிட போறேன். பாப்போம். சுட்டு எடுத்த வடையும் பாப்போம். அது என்ன பாத்தீங்களோ? நல்ல சூப்பரா வந்து அந்த மாதிரி நல்லா வேகி என்ன நல்ல மொறுப்பா இருக்கு. இப்ப மழை பெய்யறதுக்கு வேணா ரவி. மழை பெய்யலையே. அதான் இப்ப மழை பெய்யணும். இப்படி இருக்கும். செமையா இருக்கும். சுட சுட வடையும் சுட்டு சாப்பிட. சரி. நான் வந்து இப்ப வடை சாப்பிட போறேன். சுட சுட சாப்பிட நல்லா இருக்கும். இது வந்து கர நேரமும் பிடிக்காது என்ன ரவி? அதாவது நான் பக்கன்னு செய்யலாம். உளுந்தோ பருப்போ ஊற வைக்கணும் இல்ல, ஊற வச்சுதான் வடை சுடணும் இல்ல, பக்கண்டே சுட்டு சாப்பிடலாம். நல்ல டேஸ்டா இருக்கு. அது நல்ல கேரமாவும் இருக்கு. சொன்னா பச்சை மிளகா வந்து கொஞ்சம் கூட தானே போனா நல்லா இருக்கும். இது வந்து இந்த வடை வந்து மெதுவடை வந்து சுட்டு சாப்பிடுறது கர நேரம் தேவையில்லை. ஒரு கொஞ்சம் நேரத்துக்கே சேர்த்து சாப்பிடலாம். 10 நிமிஷம் காணும். உரைப்பா கொஞ்சம் இதா சாப்பிடணும். பக்கண்டு கோதுமை எடுத்தாச்சு, வெங்காயத்தை வட்டியாச்சு, பச்சை மிளகாய் வட்டியாச்சு, கருவேப்பிலையை போட்டாச்சு, அப்படியே தப்பியாச்சு, எண்ணெயில போட்டாச்சு. அவ்வளவுதான். அதோட எண்ணெயில போட்டோன்னே சூப்பரான மெதுவடை வந்து ரெடி ஆயிரும். என்ன ரவி எப்படி இருக்க வடை? நல்லா உரைப்பா இருக்கா? சூப்பர். ஓகே. மெதுவடையில வந்து நிறைய வித்தியாசமா எல்லாம் சொல்லலாம். இதுவும் ஒரு முறை தான். சில பேர் வித்தியாசமா ஒவ்வொரு முறை இருக்குதானே. இப்ப நாங்க ஒரு சாப்பாடு செய்யணும்னு சொன்னா நிறைய பேர் வந்து வித்தியாசமா வந்து செய்வினோம். அதே போல ஒவ்வொரு இடத்துக்கு ஏற்ற மாதிரி வித்தியாசமா செய்வினோம். ஒவ்வொரு இடத்துக்கு ஏற்ற மாதிரி வித்தியாசம். நல்ல டேஸ்டா இருக்கு. நல்ல மொறுப்பா இருக்கு. இந்த குளிர் காலத்துக்கு வந்து சாப்பிட நல்லா இருக்குது. நாங்க வீட்டை ஒரு பிளேனையும் போட்டுட்டு எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுவோம். நாங்களும் வந்து இதோட இந்த காணொலியை வந்து முடிச்சு கொள்றோம். மீண்டும் ஒரு புதிய காணொலியூடாக மீண்டும் உங்களை சந்திக்கணும் உறவுகளே. நீங்களுமே இப்படி வீட்டுல செய்து சாப்பிட்டு பாருங்க. ஓகே உறவுகளே, பாய்.